வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை சுயன் அப்படின்னு சொல்லுவா, சுயம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு எப்படி வேணால் நீங்கள் அதை பேர் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சுயன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீள். இப்போது ஒரே ஒரு கப்பு கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இதையும் ஈக்குவலி 1 கப் தேங்காய் துருவல் வேணும். ஸோ இது ரெண்டும் ஒரு கப் இருந்தால் 2 கப்பு வெல்லம் வேணும். 2 கப் வெல்லம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுப்பில் போடலாம். கொஞ்சமாக தண்ணி விடலாம். இது கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேல் மாவு நிறைய பேர் கோதுமையில் மைதாலெல்லாம் பண்ணுவேன். பட் என்னுடைய வழக்கம் என்னவோ அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். 3 பங்கு பச்சரிசி, 1 பங்கு முழு உளுந்து, இது ரெண்டுத்தையும் ஒரு 4 hours ஊற வச்சுருக்கேன். இதை தான் கெட்டியாக அரைச்சி இதுக்குள்ளே இந்த பூர்ணத்தை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிப்போம். இப்போது நல்ல இதை வெண்ணெய் மாதிரி அரைச்சிடணும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பங்கு பச்சரிசி, 1 பங்கு உளுத்தம்பருப்பு. இது நாங்கள் எப்படி அளந்துக்கணும், எதால் அளந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பூர்ணம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப்பால் 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விடலாம். இந்த பாகு ரெடி எடுத்து இதை வடிகட்டிக்கலாம். இப்போது வடிகட்டின பாகு இதில் விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். இதில் இந்த திருகின தேங்காயும் போடலாம். இந்த மாவு அரைச்சோம் இல்லையா, இது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. இது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியறதா? பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது பாருங்கள், வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு ஜஸ்ட்டு ஒரு சுற்றி அதில் போடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது நல்லா வெந்திருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம சாப்பிட்றதே அது அப்படியே ஒரு பைக் கிடைக்கும், அவ்வளோதான். நல்லா வெந்திருக்குது. இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் இந்த சுயன். மோரோவர் தீபாவளியும் போது, இந்த மாதிரி வருஷப்பிறப்பும் போது, இந்த மாதிரிலாம் நிறைய சில பேர் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனைக்கு சில பேர் போலி பண்ணுவா, சில பேர் சுயன் பண்ணுவா. சுயன் எங்கள் வீட்டிலலாம் சுயன் தான் பண்ணுவோம் சுமங்கலி பிரார்த்தனைக்கு. இது நல்லா கெட்டியாகணும். ஏலக்காய் பொடி போடலாம். ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விடலாம். இதில் சில பேர் முந்திரி பருப்பெல்லாம் கூட வறுத்து போட்டுப்பா. இதெல்லாம் உங்கள் சௌகரியம். கடலைப்பருப்பு தவிர முந்திரி பருப்பு போடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. குழந்தைகள் சாப்பிட்றதே அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது நல்லது தான். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கிளறிட்டேன்னா ஆறின அப்புறமா இந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேயே பூர்ணம் பண்ணி வச்சுருங்கோ. ஸ்பாட்டில் பண்ணிவிட்டு கையால் தொட முடியாமல் சுட்டு கஷ்டப்படக்கூடாது. பூர்ணத்தெல்லாம் நாளே பண்ணி வச்சுட்டேன்னா அழகாக நீங்கள் சுயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதை இறக்கி வச்சுடுறேன். ஸோ முன்னாடியே நான் இந்த ஆரி இது பண்ணின பூர்ணத்தை காமிச்சேன் இல்லையா, இந்த பூர்ணத்தை இந்த மாவு என்னென்னா நீங்கள் உடனே அரைச்சிட்டு உடனே பண்ணாதீங்க. ஒரு 1 hour வச்சுருங்கோ. 1 hour கழித்து இது மாதிரி அந்த பூர்ணமும் ஆறி இருக்கும், இதுவும் நல்லா இதாக செட்டில் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் இது ரெண்டுத்தையும் பண்ணினேன்னா சரியாக வரும். இதை இப்போ போடுறேன். இதில் முதல்ல போடுறதே அடுப்பை தீ சின்னதாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மீடியம் இதுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக அரிசி உளுந்தோட இதை பண்ணி பாருங்க. இந்த மாவு மிஞ்சி போயிட்டுனா இதுதான் வெள்ளையப்பம். இது அழகாக எண்ணெயில் அழகாக நீங்கள் இதோட கூட கொஞ்சம் பச்சை மிளகா இது வெங்காயம் எல்லாம் போட்டு வெள்ளையப்பமாக குத்தி எடுக்கிறதுனாலும் அழகாக எடுக்கலாம். இந்த மாவு இது முடிஞ்சிட்டு பாக்கி எங்களுக்கு இந்த பேட்டர் மிச்சம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னா அப்படி பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இது ப்ரௌனாக ஆகுமா அப்படி கேட்டேன்னா அது டார்க் ப்ரௌனாலாம் ஆகாது. ஏன்னா பச்சரிசியும் உளுந்தும் இருக்கிறதுனால இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஓசையெல்லாம் அடங்கிறத பேஸ்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த பேட்டரில் சில பேர் இன்னும் கொஞ்சம் இதுவாக உப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சோடாப்பு ஆட் பண்ணிக்கிறவா இருக்கா. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் ஆறின அப்புறம் சோடாப்பு போட்டால் இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் எண்ணெய் வரவும் வரும். அது ரெடி ஆகிடுத்து இந்த கலரில் தான் வரும். இந்த சுயன் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரியும் பண்ணி பாருங்கோ. மைதா கோதுமை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அரிசி உளுந்தோட நிச்சயமாக இது நல்லாயிருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.